கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். இன்றைக்கு கொடியேற்றுவோம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஏசாயா 59:19 வாசிக்கிறேன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்தர் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கொடியேற்றுகிற ஒரு காரியம் எதை குறிக்கிறது என்றால், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரமாக குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கிய இடத்தில் கூட ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடி கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார், ஜெயமுள்ள வாழ்க்கையை தருகிறார். அதே சமயத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சொல்வது, அவருடைய நாமம் சொல்லும்போதே ஒரு பயங்கரமான நாமம், அதுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையையும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் சொல்லி படிக்கிறோம். சத்துரு பயப்படக்கூடிய விதமாக அவருடைய நாமமும் அவருடைய மகிமையும் விளங்குகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சத்துரு பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நாமம் தான் கர்த்தரின் நாமம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்து கொடியேற்றுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்போ சத்துரு எந்த விதத்திலெல்லாம் வருவான் என்பது நமக்கு தெரியாது. சிங்கம் போல கட்சிக்கிற சிங்கம் போல் வருகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுபோல வெள்ளம் போல வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அப்போ அவர் பாதுகாப்பாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் துயரங்கள் அநேகமாக இருக்கும். அநேகமாக இருந்தாலும் கூட அவர் நம்முடைய தேவன் மகிமை பொருந்திய தேவனாகவும் அவருடைய நாமத்துக்கு பயங்கர நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உடையவராக இருக்கிறபடினாலே அவருடைய சமூகம் முன்பதாக செல்லும்போது அந்த சூழ்நிலையில மனுஷன் தைரியமாக இருக்க முடியும். அதே சமயத்தில் பாவ ஜீவிதத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயத்தில் பாவமில்லாத பரிசுத்த ஜீவிதத்துக்கு அவர் நேராக வழிநடத்தி அவருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வைத்து பாதுகாக்கும் போது அவர் தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்கிற ஒரு காட்சியை வைக்கிறோம். சத்துரு வெள்ளம் போல வரலாம், வெள்ளம் போல வந்தாலும் கூட அது எப்படி வந்தாலும் சரி நம்முடைய தேவன் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி அவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக கொடியேற்றுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அதுபோல நமக்கும் கொடியேற்றக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். சங்கீதம் 60:4 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 60:4 சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக
அப்ப சத்தியம் உடைய பிள்ளைகள் தான் கொடியேற்ற முடியும். அதற்காக ஏற்றும்படியாக நமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்து என்று சங்கீதம் 64 ஒரு வருஷத்தை பாய்க்கிறோம். அப்போ அவருக்கு பயந்தவர்களுக்கு கொடி கொடுக்கப்படுகிற ஒரு கருத்தை பாய்க்கிறோம். அப்போ கொடி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அவருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லும்போது தீமையை விட்டு விலகினவர்களுக்கு கொடி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். கொடி கொடுக்கப்படும் போது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீரன்னு சொல்லி சங்கீதம் 64 குறிப்பிட்டு கருத்து பார்க்கிறோம். அப்போ எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் பிரிய விடுவிக்கப்படும்படியாக அப்படி ஒரு சூழ்நிலைக்காக அந்த கொடி கொடுக்கப்படுகிற கருத்து பார்க்கிறோம். சத்துரு வெள்ளம் போல் வரலாம், ஆனால் அவன் இந்த காயத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அதுபோல அவருக்கு பயந்தவர்களுக்கு கொடியை கொடுக்கிற ஒரு காரியத்தை. இப்போ கொடி அந்த ஒரு முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடியை கொடுக்கிற ஒரு காரியத்தை பைக்கும். இதே சமயத்துல அந்த கொடியை நாம் ஏற்ற வேண்டும். கொடியை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கொடியை எங்கே ஏற்ற வேண்டும் என்பது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எரேமியா 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனுக்கு நேராக குடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதீர்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒரு வசனத்தை எரேமியா 4:6 வாசிக்கிறோம். இந்த விதமாக சியோனுக்கு நேராக குடியேற்றம். அப்ப சியோன் என்று சொல்லும்போது அவர் வாசம் பண்ணும் இடம், அவருக்கு நேரே கொடியேற்றம் என்றால் வெற்றி கொடியை ஏற்றும் போது வேகம்பீரம் உண்டாகும். அதை சொல்லிட்டு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இதுபோல என்ன நடக்கும் என்றால் வடக்கு என்று பொல்லாப்பையும் மகா சந்தாரத்தை மரப்பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற கருத்தை படிக்கிறோம். அப்போ தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரின்றி 2 ஜாதிகளை சஞ்சரிக்கிறவர்கள் தானும் புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்றார். அப்போ இந்த உலகம் அழிக்கப்பட ஒரு சூழ்நிலையை காணப்படுகிற கருத்தை பார்க்கிறோம். அந்த உலகத்தை சார்ந்து ஒரு மனுஷன் வாழக்கூடாது. அப்போ அந்த கொடியை கொடுக்கப்படுகிற கொடியை சியோனுக்கு நேராக கொடியேற்ற வேண்டும். சியோனுக்கு நேராக கொடியேற்றும் போது ஒரு ஜெய கம்பீரம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, இந்த காரியங்களை தேவன் தந்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொல்லி படிக்கிறோம். அதுபோல வேதனையில்லாத வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் பூர்ணமான அன்பு நிறைந்திருக்கும் போது, அந்த அன்பின் வாழ்க்கையிலே அவரோடு இணைந்திருக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதே சமயத்தை வாழ்க்கையிலிருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன் என்றால் கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரலாம். வந்தாலும் கூட நாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால் உலகத்தில் இப்போ உங்களில் இப்போ பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பெரியவர் என்று சொல்லும்போது அவர் பெரிய அறிவுரை செய்து தேவனாயிருக்கிறார். சிங்கம் போல வரலாம், இது போல வெள்ளம் போல வரலாம். எப்படி சத்துரு வந்தாலும் கூட சத்துருக்கு நேராக கொடியேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ நமக்கும் கொடி கொடுக்கப்படுகிறது. நாம் சியோனுக்கு நேராக கொடியேற்ற வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். சங்கீதம் 20:5 வசனத்துல நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அப்போ உங்க ரட்சிப்பினால் மகிழ்ந்து, அப்போ ரட்சிப்பு என்று சொல்லும்போது
அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய சமூகத்தில் வரும்போது, அவருடைய எப்பேற்பட்டு பார்த்தாலும் பாவம் மன்னிக்கப்படும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு ரட்சிப்பு ஏற்படுகிற ஒரு காட்ட பாக்கியம். அப்போ இந்த ரட்சிப்பை கிடைக்கப்பட்ட மனுஷன் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று சொல்லி காட்ட பாக்கியம். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த கொடி கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அந்த கொடியை அவருடைய நாமத்தினாலே கொடியேற்றுகிற ஒரு காட்ட பாக்கியம். இப்போ அவருடைய நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமம் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. மகிமைக்கு பயப்படக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி சூரியன் இடிக்கும் திசை வரைக்கும், அப்போ முழு உலகத்திலும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் அவருடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். வெற்றி கொடி, அது போல ஜெயக்கொடி, விதமாக ஜெய கம்பீரம், இதுபோல அவருடைய பிள்ளைகள் அவர்களை மகிழ்ந்திருக்கிற ஒரு காட்சி வைக்கிறோம். அப்போ மனோவிற்கத்தின் பற்றி சொல்லி ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற ஒரு காட்சி வைக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது ஆகியார். ஒரு கர்த்தர் எனக்காக யாவற்றை முடிப்பார் சொல்லி சங்கீதம் 138 சொல்லுவது போல, அதுபோல அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகி அப்படின்னாலே அந்த சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாம் முடித்து வைத்திருக்கும் போது நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் தைரியமாக இருக்க வேண்டிய முடியும். இப்போ இந்த உலகத்திலே உபத்திரம் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஒரு நிரந்தரமற்ற உலகத்திலே வாழும்போது இதெல்லாம் சகஜம்தான். ஏனென்றால் நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் யோகப்படுத்தும் சொன்னது போல. அப்போ பாடுகள் உபத்திரம் இல்லாமல் பரவவும் இல்லை. பரவத்துக்கு அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக நாம் குடியேற்ற பிறந்தவர்கள், குடியேற்ற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல அவருடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். கொடியேற்றும் போது நமக்கு ஜெய கம்பீரத்தை தேவன் அன்பு ஆசிரியர் தேவனாக இப்பட்ட சிறுக்காக ஆண்டு சமத்திலே நாம் கர்த்தர் ஜெயிப்போம். கர்த்தர் பெரியாய் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமென்.